சொல்லு, இப்ப மச்சம் புத்தி வருதான்னு பாப்போம் அவளுக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? பேசணும்னு தானே கூட்டிட்டு வந்திருக்க. அப்புறம் பேசணும்னா இப்படி இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறதான் பேசுறதுக்கு அர்த்தமா? சொல்லுமா. கொஞ்சம் பொறுமையா அவளுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும்ன்றத முதல்ல அவகிட்ட கேளு. அதுக்கப்புறம் கத்த ஆரம்பி. அது சரியா தப்பான்னு யோசிச்சுட்டு அதுக்குள்ளேயே கத்த ஆரம்பிச்சிருது. கத்துனா எப்படி அவ வாய் திறந்து பதில் சொல்லுவா? சொல்லு, உங்ககிட்டதான் கேக்குறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அப்படி இருக்க முடியலன்னா வெளியே போயிரு, நான் பேசிட்டு வரேன். ஆமா, வெளியே போயிடுறேன், மொத்தமா போய் சேர்ந்துடுறேன். இந்த வீட்டுல எல்லாரும் அவங்கவுங்க நினைக்கிற இஷ்டத்துக்கு தானே ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வெளியே போச்சலதான் செய்வீங்க. சொல்லாம எப்படி இருப்பீங்க? இன்னும் உன் அப்பா மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, அவளதான் என் தலைமையில ஏறி எல்லாருமே சேர்ந்து மிளகா அரைச்சிருவீங்க. கூட்டிட்டு போயிட்டு எங்கேயான அனாதாசிரமத்துல சேர்த்துட்டு வந்துட்டு தான் மட்டும் இருக்கலாம்னு நினைப்பீங்க. எந்த விதத்துல இவளுக்கு குறை வச்சேன் சொல்லு? எந்த விதத்துல? உனக்கு செய்யற மாதிரி தானே எல்லாமே அவளுக்கும் செஞ்சிருக்கேன். துணிமணில இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கல இவளுக்கு. எல்லாத்தையும் பண்ணிருக்கேன், பாத்து பாத்து பாரு. ஒரு நிமிஷத்துல இப்ப புருஷனும் பொண்டாட்டி இங்க இருந்து கிளம்புறாங்களாம். இங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது? அங்க போயிட்டு சோத்துக்கு கஷ்டப்படுறதுக்கா? அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறேன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லு ரேஸ்மா, நல்ல வியாழ கிடக்கா கையில அவனுக்கு? எதுவும் இல்ல. தங்களுக்கு இடம் ஏதாச்சும் இருக்கா? அதுவும் எதுவும் இல்ல. எதுவுமே இல்லாம அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்களா ரெண்டு பேரும்? அதுக்கு பேசாம இங்கே இருக்கலாம்ல. அதுக்கு நீ உன் மருமக கிட்ட நீயே கேட்டுறலாம்ல. என்ன எதுக்கு வர சொன்ன? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? என்ன பிரச்சனை? பிரெக்னண்டா இருக்க, சந்தோஷமான விஷயம் தானே. ஏன் மறைச்ச? சொல்லிருக்கலாம்ல. ஆ, நான் என்கிட்ட சொல்லலன்னுலாம் வருத்தப்படல. நான் உன்கிட்ட நடந்துகிட்ட விதம் அப்படிதான். ரெண்டு பேருக்குள்ள அந்த அளவுக்கு புரிதல்லாம் எதுவுமே இல்ல, பேசிக்கிட்டதான் இல்ல. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல 5 வருஷமா இருந்திருக்கோம் தான். ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஒரு 2 மணி நேரம் கூட உட்காந்து பேசியிருக்க மாட்டோம் அந்த 5 வருஷத்துல. ஒத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லல, என்கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைக்கல, இதெல்லாம் ஓகே. ஆனா அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லாம மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ள? ஆ, சொல்லு. இப்ப இங்க இருந்து போகணும்னு நினைச்சா கூட முதல்ல வேணா அவன் போட்டும். அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. அதுக்கப்புறமா அவன் போயிட்டு அங்க வீடெல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு நல்ல வேலை வந்ததுக்கு அப்புறம் போலாம்ல. இந்த நேரத்துல பிரெக்னண்டா இருக்க, அங்க தனியா போய் என்ன பண்ணுவ? காசு கையில எதுவுமே இல்ல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அவங்க கேக்குறதும் கேள்வி கரெக்டா தானே இருக்கு. எதுவுமே இல்லாம அங்க போயிட்டு என்ன பண்ணுவ? சொல்லு. தெரியல. தெரியலனா இது என்ன பதில்? அவர்தான் முக்கியம், அவர் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம என் அப்பா, என் அம்மா, என் கூட பிறந்தவங்க எல்லாரையுமே விட்டுட்டு வந்துட்டேன். இன்ன வரைக்கும் யாரும் என்கிட்ட பேசல. அத்தனை வருஷம் கூட இருந்தவங்களையும் விட்டுட்டு வந்துட்டேன். எதை நம்பி வந்தேன், எப்படி இருக்க போறேன் ஒண்ணுமே தெரியாம. இப்போ அவரோட பொண்டாட்டினா இந்த நிமிஷம் அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி இருப்போம் ஏது இருப்போம்லாம் தெரியல. ஆனா அவரை நல்லா பார்த்துப்பாரு, அது மட்டும் எனக்கு தெரியுது. வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. அவர் தான் சொன்னாரு இப்போதைக்கு வீட்டுல சொல்ல வேண்டாம்னு சொல்லி. ஏன் எதுக்குலாம் எனக்கு தெரியாது, அதனால சொல்லல. அவ்வளவுதான். நானா மறைக்கணும்ல எதையும் மறைக்கல. அண்ணி, ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். எங்கம்மா போறா? வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? கிட்ட பிடிச்சிருக்கு உனக்கு? அன்னைக்கு வந்தால, அது அன்னைக்கு உடனே வந்துட்டா. அவளுக்கும் வீட்டுல இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அதான் ஒரு 2 நாள் கூட்டிட்டு போயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஏதோ கோவிலுக்கு எங்கேயோ குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு சொல்லி அத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் கூட்டிட்டு போறேன். அவன் ஏதோ சென்னைக்கு வியாழ விஷயமா கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்போ கிளம்புறேன்னு சொன்னா? அடுத்த வாரம். ஐயோ கடவுளே, தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியாமா? அடுத்த வாரத்துக்கும் இன்னைக்கும் நடுவுல ஒரு 5 நாள் கேப் இருக்கு, சரியா? அந்த 2 நாள் அங்க இருந்துட்டு வர்றதுனால ஒன்னும் ஆயிராது. ஏன் கூட்டிட்டு போக கூடாதா என்ன? ஒரு 2 நாள் கூட்டிட்டு போயிட்டு இருந்துட்டு கூட்டிட்டு வரேன். சரி, அதுக்கு சொல்லல. இப்பதான் 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க, இந்த நேரத்துல கூட்டிட்டு போனா எப்படி? அவனும் வரேன்னு சொல்லிருக்கானே என்ன? இல்ல, அவன் இன்னும் கேட்கல. எது? அவன்கிட்ட கேட்கலையா? நல்லா இருக்கு. புருஷ மண்டாட்டிய தனியா பிரிச்சு வைக்கணும்னு நினைக்க போல. என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு உனக்கு? கிறுக்கு பிடிச்சவள இம்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல. அது எதை சொல்றல, 2 நாள் தானே, ஒன்னும் குடி முழிக்க போறாது. கூட்டிட்டு போறான். பைத்திய மாதிரி பேசாத ரேஸ்மா. இப்பதான் கல்யாணம் இருக்கு, 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு நினைப்பாங்க. நீ என்னன்னா தனித்தனியா பிரிச்சு வைக்கிறான்னு நினைக்கா? அறிவனி இருக்கா இல்லையா? அவதான் சொன்னானா நீயும் பேக் தூக்கிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கிய. இது உன் புருஷன் பார்த்தானா அவன் சங்கடப்படுவானா இல்லையா? அதை பத்தி எல்லாம் உனக்கு எந்த கவலையும் இல்லையோ? என்ன பிள்ளை நீ? இல்லத்த, அம்மா வீட்டுல 2 நாள் இருந்துட்டு வரணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நானும் கிளம்புறேன். அவன் வர வீட்டுல இல்லையா? எங்க போயிருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனா, சட்டையை மாத்திக்கிட்டு வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. எங்க போனான்னு தெரியல. நான் வேணா போன் பண்ணி வர சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நாங்க கிளம்புறோம், நேரமாச்சு.
நீ சொல்லிடு அவன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி உன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவன் எதுவும் சொல்ல மாட்டான். கூட்டிட்டு போறேன் சரியா? என் கூட தானே கூட்டிட்டு போறேன். உன் மருமவுல ஒன்னும் அப்படியே கடத்திலாம் கொண்டு போய் எங்கேயும் வித்துற மாட்டேன், கவலைப்படாத. போயிட்டு வரேன், பை. ரேஸ்மா கிறுக்க பிடிச்சிருக்க ரேஸ்மா உனக்கு. கூட்டிட்டு போறேன் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கா. புருஷனும் பொண்டாட்டியுமா போனோம், நீ என்னன்னா அவளை மட்டும் கூட்டிட்டு போறேன்னு நினைக்கா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ சண்டை போல அதான் அவங்க வீட்டுல இருந்து வந்து கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு கண்டில நினைச்சா வாழ முடியுமா என்ன? அவளுக்கு 2 நாள் அங்க வந்து இருக்கணும்னு ஆசையா இருக்கா நீன்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு போறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, யாராச்சும் கேட்டாங்கன்னா சொல்லு, என் பையன் தான் அவ ஆசைப்பட்டான்னு சொல்லி 2 நாள் அவங்க அம்மா வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கான். அவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்கன்னு சொல்லி தெளிவா சொல்லிடு, போதுமா? கிறுக்கி புரியுதா இல்லையான்னு சொல்றது? எனக்கெல்லாம் புரியுது. என்னம்மா உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? என்னத்தான் பண்றதுன்னு தெரியல. ஈரானு என்ன வந்துடுறேன், மாமா கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு வந்துடுறேன். எங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டாமா ஒரு வார்த்தை? அந்த மனசை வந்து கேப்பாரு எங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாமா? அனுப்பி வச்சுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமன்னு கேட்க மாட்டாரோ? இரு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போவீங்க. சொன்ன உடனே பேக தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்க. அப்போ ஏற்கனவே கிளம்புற ஐடியால தான் இருந்தியோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. எது வந்தாலும் யோசிச்சு முடிவெடுத்துக்கோ சொல்லிட்டேன். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், புரிஞ்சுப்பியே சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நீ பேக தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்க. அதுக்காண்டி கூட்டிட்டு போக மாட்டேன்லாம் சொல்லல. உனக்கு என் தம்பி மேல அவ்வளோ நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படின்னா, இது மூலியமாதான் என் தம்பிய நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா அவனை நீ இன்னும் புரிஞ்சுக்கலன்றதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. பாவம். இன்னும் அம்மா வர சமாளிக்கணும்ல, போய் பேசிட்டு வரேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? சித்தனை வாட்டி போன் பண்றது. ரகு எங்க இருக்கான்? போன் பண்ண ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்? இங்கதான் பிரியா, பக்கத்துல டீ கடையில சும்மா டீ குடிச்சிட்டு போமேட்டு வந்தேன். என்ன சொல்லு? அதான் ஏதோ கோவப்பட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. வீட்டுக்கு கிளம்புறாளா? ஆமா, இப்பதான் வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சண்டைன்னு சொல்லிட்டு கிளம்பல, எனக்கு அம்மா வீட்டுல 2 நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உங்க அக்கா தான் கூட்டிட்டு போறாங்க. அக்காவா? அக்கா எப்ப வந்தாங்க? இப்ப அதுவா முக்கியம், சீக்கிரம் வாங்க, அவங்க கிளம்பி நிக்கிறாங்க. ரகுவை கூட்டிட்டு வாங்க, அவங்கிட்ட சொல்லுங்க. சரி, போனவே வரோம். அனிஷா, சொல்லுங்க. மன்னிச்சிரு அனிஷா. ஐயா அக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளையா நீங்க? மன்னிப்பு கேட்டு வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, நான் எதையும் யோசிச்சுலாம் இங்க இருந்து கிளம்பல. நீங்க தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காதீங்க. எனக்கு 2 நாள் என் அம்மா வீட்டுல இருக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கிளம்புறேன். ப்ளீஸ் இந்த மாதிரி மன்னிப்பு எல்லாம் கேட்டு என்ன சங்கடப்படுத்தாதீங்க. எனக்கு தெரியும் நீ ஏன் இங்க இருந்து கிளம்புறன்னு சொல்லி. நீ 2 நாளா நல்லாதான் இருந்த ரகு கூட, எங்களாலதான் 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டு. மன்னிச்சிரு அனிஷா, இங்க இருந்து போகாத. இப்ப நீ போனா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். உண்மையாவே அவன் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். உனக்கு அது புரியலையா? உனக்கு தெரியலையா? உனக்காண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணும் போது அதெல்லாம் உனக்கு நடிப்புனா தெரியுது. நடிக்கிறவன் எவனா இப்படியெல்லாம் நடந்துப்பானா என்ன? வெளியே 4 பேருக்கு முன்னாடி அவங்களுக்காண்டி நடிக்கிறானே வச்சுக்கியேன். ஆனா பெட்ரூம்குள்ள உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அவன் நடந்துக்கிற விதத்தை வச்சு. உனக்கு நான் சொல்லிதான் புரியணுமா என்ன? நீதானே அவனை புரிஞ்சுக்கணும். நீதானே இனிமே அவனுக்கு எல்லாமே இருக்கணும். இப்படி விட்டுட்டு போறன்ற, இப்படி விட்டுட்டு போய் காயப்படுத்தணும்னு நினைக்கிறியே. பாவம் நிஷா, அவன் ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டான். இதுல நீயும் கஷ்டப்படுத்தாத, கொஞ்சம் புரிஞ்சுக்கிய. ஏன் நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் நிலைமையில இருந்து நீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க அவருக்காண்டி பேசுறீங்களே, இங்க எனக்காண்டி பேச யாராச்சும் இருக்காங்களா? அவரை நம்பிதானே வந்திருக்கேன். ஈஸியா அந்த இடத்துல எனக்காண்டி பேசுற மாதிரி எப்படியெல்லாம் நடிச்சிருக்காரு. அதுக்கு பேர் என்ன? ஏமாத்துத்தனம் தானே? சொல்லுங்க, உங்ககிட்டதான் கேக்குறேன், அதுக்கு பேர் என்ன? ஏமாத்துத்தனம் தானே? ஐயோ, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அனிஷா? அதுக்கு பேர் ஏமாத்துத்தனம் இல்ல. அவன் எங்களுக்காண்டி ஏதோ ஒண்ணு பண்ண போய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல போயிட்டு மொத்தமா தூக்கி போட்டு உடைக்கணும்னு நினைக்கிறியே, ஏன் கொஞ்சம் பொறுமையாயிரேன். இப்ப இங்க இருந்து போனேன்னு வச்சுக்கேன், அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அதனாலதான் சொல்றேன், அவனுக்கும் தோணும். புரிஞ்சுக்கியேன் ப்ளீஸ். வேண்டாம், போதும். நான் இறங்கி போனதெல்லாம் இங்க பாருங்க, நான் யார் மேலேயே இருக்க கோவத்துல எல்லாம் போல. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் கொஞ்ச நாள் என் அம்மா வீட்டுல இருந்தேன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு தோணுது. என்ன விட்டுருங்க, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. தயவு செஞ்சு என்கிட்ட வந்து எதுவும் பேசணும்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். மனிஷா, ரேஸ்மா கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு. அவளை அங்கே கூட்டிட்டு போயிட்டு வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
பைத்தியமா உனக்கு? இங்க பாரு ரேஸ்மா, நீ பேசுறது எதுவும் சரியில்லை பாத்துக்கோ. நீ 4 புத்திமதி அவளுக்கு சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்னன்னா கூட்டிட்டு போவோம் கையோடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. இங்க பாரு, அவதான் எது கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் பேக தூக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. பேக தூக்கி ஓர மூலையில வச்சுட்டு போயிட்டு வேற வேலை இருந்தா பாரு. மாமியார் வீட்டுல வந்துட்டா பேக தூக்கிக்கிட்டு. மரியாதை கெட்டு பேருன்னு சொல்லிட்டேன். இந்த வேலை வேண்டாம், அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படியே கிளம்பி அப்படின்ற கனவை இங்க தந்துக்கிட்டு இருக்காத. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நல்லதே கெட்டதா இங்கதான் இருந்தாகணும். இன்னும் சேர்த்து சொல்லுங்க. அவன் 4 அடி மிதி எல்லாம் மிதிப்பான், அதையும் சேர்த்து வாங்கிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இங்கே இருக்கணும்னு இதையும் சேர்த்து சொல்லி கொடுங்க. என்ன ரேஸ்மா நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. பிள்ளை கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட இன்னும் முழுசா முடியல, அதுக்குள்ள கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்க வச்சுக்க சொல்றியா? பாக்குறவங்க என்ன ரேஸ்மா சொல்லுவாங்க? அதுவும் மாப்பிள்ளை இல்லாம இவளை மட்டும் தனியா நல்லா இருக்கும். சேர்க்கானவே ராமு இவ ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அங்க நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கோம். உனக்கு தெரியுமா தெரியாதா? இவ அங்க தனியா வந்து அந்த பிரச்சனை தெரிய வந்து இன்னும் அவளுக்கு போயிட்டு அங்க பிரச்சனை பண்ணி செப்பா எங்களால சமாளிக்க முடியாது, இங்கனே இருந்துக்க சொல்லி. அவர் ஒண்ணு அந்த அளவுக்கு கெட்டவரெல்லாம் இல்ல, சரியா? அவர் போடுற சோத்தை வாங்கி தின்னுக்கிட்டு மூடிக்கிட்டு இங்கே இரு. மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் தெளிவா சொல்லி விட்டுட்டு போறேன். இனிமே கையெல்லாம் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு. புரிஞ்சுச்சா உனக்கு? சும்மா அவதான் ஏதோ கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா பேக தூக்கிட்டு நீயும் கிளம்பிக்கிட்டு நின்றுட்டு இருக்கியா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பாத்துக்கோ. இதே பழக்கம் தான் வரும் நாளைக்கு. ஆனா உன்னான பேக தூக்கிட்டு வர பழக்கம் தான். இங்க பாரு ரேஸ்மா, இது நல்ல பழக்கம் இல்ல. ஏன் உன் வீட்லயே எடுத்துக்கோ. சரி, எத்தனை முறை நீயும் என் மோகனும் சண்டை போட்டிருக்கீங்க. நானே உன்னை எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்பெல்லாம் நீ ஏன் பேக தூக்கிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரல, அங்கேயே இருந்தா சொல்லி உன் வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க தானே? புருஷன் இல்லாம இங்க வந்தா எனக்கு மரியாதை இல்ல, புருஷன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்க போய் தானே நீ அதெல்லாம் மூடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. உனக்கு ஒரு நியாயம், என் மவுளுக்கு ஒரு நியாயமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நல்லது பண்ணுவேன்னு பார்த்தா வாழ்க்கையை நீயே கெடுத்துருவ போலியே. கரெக்டா சொல்றீங்க. நீங்களும் சரி என் புருஷனும் சரி நிறைய விதத்துல அப்படி இப்படின்னு பேசிருக்கீங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு தெரியும் அவர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லி. ஆனா உங்க பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குதே. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவன் நினைக்கிறான் என் தம்பி அவள் சும்மா ஏதோ ஏமாத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அது இல்லன்னு அவளுக்கு தெரியணும்ல. இங்க இருந்து போனா அவனே தேடி வருவான்ல, அவனுக்கும் புரிய வேண்டாமா? ஆனா உன்ன கைய ஓங்கன்னா அவளுக்குன்னு வந்து நிக்கிறதுக்கு அவங்க குடும்பம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அதே பழக்கம் தான் மறுபடியும் வரும். அவங்க வீட்டுல இருந்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன ஆனாலும் சரி அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாதான் அத்தை அவனுக்கும் புத்தி வரும், இனிமே கைய ஓங்க கூடாதுன்னு சொல்லி. நீங்களே சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க. உங்க பிள்ளைய அடிக்கும் போது ஐயோ இவன் என்ன இப்படி அடிக்கிறான், மோசமானவன், சிவனுக்கியா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு உங்களுக்கு தோணல? சொல்லுங்க, தோணுதா இல்லையா? அப்ப அதை மாத்தணும் தானே. உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா அது தப்பு தானே. தப்புதான் இல்லன்னு சொல்லல, அதுக்குன்னு நம்ம இவ கூட்டிட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிருமா? அவ இங்க இருக்க பிடிக்கல, நான் வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போறோம், அவ்வளவுதான். இதுல எந்த தப்பும் இல்ல. என் விருப்பம் இல்லாம என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறது தப்புதான். அறிவு இல்ல கூட்டிட்டு போற நிக்கிட்டு இருக்க. சிங்க பாரு, வந்தம்மா அம்மா வீட்டுல இருந்தம்மா கிளம்பணுமான்ற வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் நீ மூக்கடம் வைக்காத. தம்பி, இது என் அம்மா வீடு தான், இல்லன்னு சொல்லல. உனக்கும் இது அம்மா வீடு தான், எனக்கும் இது அம்மா வீடு தான். அதுல எனக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லப்பா தம்பி. ஆனா இவ உன் பொண்டாட்டியா மட்டும் இருந்திருந்தா என் வாயை மூடிக்கிட்டு வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பி இருப்ப. ஆனா இவ அப்படி இல்லல்ல, என் புருஷனோட தங்கச்சி. புரிஞ்சுச்சா? சோ என் நாத்தனாருன்னு நினைக்கிறேன் எனக்கு உறவு முறையில. என்ன பண்றது, என் மாமியாரோட பொண்ணுன்றதுனால பேசிதானே ஆகணும். என்ன உறவு முறையெல்லாம் கரெக்டா இருக்கா? எந்த உறவு முறையில கூட்டிட்டு போற, என்ன உரிமையில கூட்டிட்டு போறன்னு கேட்டியே, கரெக்டா இருக்கா தம்பி? பாரு, இந்த எடக்கு மடக்கா பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம் சொல்லிட்டேன். இங்க பாருக்கா, பிரச்சனை நடந்துச்சு, அத உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டு தானே போனேன். அவளுக்கு சொல்லி புரிய வைன்னு சொல்லிட்டு நீ என்ன கூட்டிட்டு போறன்னிட்டு இருக்க. என்ன நடக்குது அனிஷா இங்க? நீ அப்ப கிளம்புறதுக்கு ரெடியா தான் இருக்க. என்ன போன் பண்ணி சொன்னோடனே நான் நம்பவே இல்ல. ஆனா நீ என்னை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்ட. அப்ப போலான்னு முடிவு பண்ணிட்ட, உண்மைதான். கிளம்பிடுவ. ஏதோ சொன்ன உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது தனியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா டயலாக் மட்டும்தான். என்ன அனிஷா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? புத்தியோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன விட்டுறாதீங்க, யாரு முன்னாடியும் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படி இப்படின்னு பேசுன. உனக்கு மட்டும்தான் எல்லாமே வா? அப்ப ஏன் சுச்சுவேஷன்ல இருந்து நீ யோசிக்கவே மாட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, அப்படிதானே? சொல்லு. அப்ப கூட அந்த சுச்சுவேஷன்ல நான் உன்கிட்ட ஏன் கோவப்பட்டன்னு கூட உனக்கு புரியல. அழுகாதன்னு சொல்லிதான் உன்கிட்ட கோவப்பட்டனே தவிர என்ன கேள்வி கேட்காதன்னு சொல்லி கோவப்படல. இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. இதுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க லட்சணமா? சொல்லு, உன்கிட்டதான் கேக்குறேன். விட்டுட்டு போறேன்னு முடிவு எடுத்துட்டேன்.
அப்ப போயிருவேன். ம்? சொல்லு, உன்கிட்டதான் கேக்குறேன். போகலான்னு முடிவு எடுத்துட்ட அப்படிதானே? அவ போனா உனக்கு என்ன? நீ வாய மூடு. என்ன கொஞ்ச நேரம் சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காது சொல்லிட்டேன். நானும் அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். இது எங்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனை. நீ அதுக்கு 3வது மனுஷன் வந்து மூக்க நடிச்சுக்கிட்டு இருக்கியா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இங்க என் தம்பி பொண்டாட்டி இங்க இருந்து நான் கூட்டிட்டு போல. புரிஞ்சுச்சா உனக்கு? உன் பொண்டாட்டியும் நான் இங்க இருந்து கூட்டிட்டு போல. ஏன் புருஷனோட தங்கச்சி இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இன்னும் டீப்பா எதனா மேப்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? யாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதையும் பண்ற வேணும்னா தயவு செஞ்ச கெஞ்சி கேக்குறேன். இருக்கிற பிரச்சனையில கூட கொஞ்சம் நெருப்பா அள்ளி வைக்காத பிளீஸ். வாய முடிக்கிட்டு அமைதியா இரு. நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் குறுக்க பேசுற? எங்க 2 பேரும் பிரிச்சு கூட்டிட்டு போறதுல உனக்கு என்ன ஆனந்தம்னு கேக்குறேன். தம்பி, எனக்கு எந்த ஆனந்தமும் இல்ல. நீ சும்மா சும்மா கைய நீட்டி அடிக்கிற வர போறப்பெல்லாம் அதை பாத்துக்கிட்டு என்ன வேடிக்கையா பாத்துட்டு போ சொல்ற? இன்னைக்கு நாங்க அமைதியா போனோம்னு வச்சுக்கேன், நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வாக்குவாதத்துல ஏதோ நீ சொல்றத அவ கேட்கலனா கூட அப்பயும் உனக்கு கை ஓங்க தானே தோணும். அது தப்புன்னு உனக்கு புரிய மாட்டேங்குதுல்ல? வேற என்ன பண்ண சொல்ற? அதுவும் இல்லாம நீ தானடா சொன்ன உங்க வீட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதான் கூட்டிட்டு போறோம். என்னத்த இதெல்லாம்? அவங்க கிட்ட ஏன் கேள்வி கேக்குற? இங்க நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட கேளு. அப்புறம் இனிமே எதுக்காண்டியும் பேச மாட்டேன், யாருக்காண்டியும் பேச மாட்டேன். இங்க இப்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, நான் கேட்டுக்கிறேன், அமைதியா போயிடுறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா இனிமே உங்க பொண்ணுங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் என்ன கூப்பிடவே கூடாது. பரவாயில்லையா சொல்லுங்க, நான் வாய முடிக்கிட்டு அமைதியா போயிடுறேன். இப்ப கூட உங்களுக்கு புரியலல்ல அவளோட நல்லதுக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு? உங்க பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. சொல்ல போனா எனக்கும் சங்கடம் தான். அங்க வந்து அவ இருக்கா அப்படின்னா எனக்கும் மேல மேல ஒரு சங்கடம் தான், செலவு தான், எல்லாமே நானே யோசிக்கணும் தான். அதையும் மீறி கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னா அதுல என்ன இருக்கும்னு கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? தயவு செஞ்சு உங்களுக்கு தோணுறத நீங்க பேசலன்னா கூட எந்த பிரச்சனையுமே இல்ல. உங்க மனசுல 1000 கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க அவர்கிட்ட கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவருதான் உங்க வீட்டு மாப்பிள்ளையாச்சே. என்ன? ஆனா நான் கேட்கலாம்ல அத்த. ஒரு வகையில அவன் என் தம்பி. சோ நாங்க பேசிக்கிறதுல எங்களுக்கு எந்த மனஸ்தாபமும் ஆகாது. என்னை கடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அதையே தான் நானும் சொல்றேன். அக்கா தம்பிக்குள்ளேயே இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு நாளைக்கு சேர்ந்துக்கிறோம்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நாங்க எப்படி இருப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரியா? இங்க இருந்து கூட்டிட்டு போனோம்னு நினைக்காத. கூட்டிட்டு போனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நினைக்கிறியா? நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. தம்பி, அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது தம்பி. ஐயோ, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நான் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கேன்? நானாலும் உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போறேன்லாம் சொல்லல. அவெல்லாம் வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போறேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நான் எதுவுமே பேசல, இவங்களும் எதுவுமே பேசல, நாங்க வெளியே வேணா போயிடுறோம். உன் பொண்டாட்டி கிட்ட நீ சொல்லு, அவ கேட்டுக்கிட்டா அப்படின்னா ஓகே, இல்ல அப்படின்னா நான் கூட்டிட்டு போவேன். இப்ப என்ன உங்ககிட்ட சொல்லாம போறேன்னு சொல்லி கோவப்படுறீங்களா? அம்மா வீட்டுல போயிட்டு நான் 2 நாள் இருந்துட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். உங்களால அனுப்ப முடியுமா முடியாதா? உன் மனசை தொட்டு சொல்லு. என் மேல இருக்க கோவத்துல தானே இங்க இருந்து கிளம்புற. உண்மைய சொல்லு. உன் அம்மா வீட்டுல 2 நாள் போய் இருந்துட்டு வரதெல்லாம் சரிதான், இல்லன்னு சொல்லல. நானே கூட்டிட்டு வந்து விடுறேன். எத்தனை நாள் வேணாலும் இரு, நான் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா சத்தியம் பண்ணிட்டு போ, என் மேல கோவம் இல்லாம இங்க இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி. என் மேல கோவப்பட்டு தானே கிளம்புற. அவ்வளவு பிடிக்காதவனா ஆயிட்டனா என்ன? நீ தானடி வந்த, நான் தான் முக்கியம்னு சொல்லி இப்ப தூக்கி போட்டுட்டு போற. பைத்தியமா உனக்கு? இங்க பாரு, பைத்தியம் மாதிரி நடந்துக்காத. எங்கடி விட்டுட்டு போற? என்ன பண்ணுவேன் நானு? அவ என்ன சொல்லுவான்னு புரியுதா இல்லையா உனக்கு? உன் பொண்டாட்டி நீ சொன்னா கேட்டுப்பா அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ கேட்க மாட்டா, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. நான் சொன்னா கேட்க மாட்டியா? என் மேல அவ்வளவு கோவமா? அவ்வளவு வெறுத்துட்டியா என்ன? நான் இத்தனை நாளா உன்கிட்ட நடந்துகிட்டது எல்லாமே அப்ப நடிப்புதான், உன்னை ஏமாத்துறதுக்காண்டி. உன்னை ஏமாத்தி எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? எனக்கு என்ன பிரயோஜனம்? தோ வலியும் வேதனையும் இதுவா நீ தந்துட்டு போற பரிசு எனக்கு? சொல்லு அனிஷா. என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் போறேன். நான் போய் அங்க 2 நாள் இருந்துட்டு வரேன். நான் கிளம்புறேன். அப்போ முடிவு எடுத்துட்ட கிளம்பணும்னு சொல்லி, அப்படிதானே? அப்போ கிளம்ப போற. இது 2 பேருக்குள்ள இப்ப நடந்துச்சு சண்டை, காரணமே இல்லாம ஒரு சின்ன விஷயத்துக்கு
எதுக்கு விட்டுட்டு போறான்னு முடிவு எடுத்துட்டல. சத்தியமா சொல்றேன் நிஷா, இப்ப கண்டி நீ போனேன்னு வச்சுக்கிய, உன்னை மறுபடியும் நான் கூப்பிட கூட வரமாட்டேன் பாத்துக்கோ. யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ. சித்தோட அவ்வளவுதான். ரகு, உன்னை இங்க நின்னு பிளாக்மெயில் எல்லாம் பண்ண சொல்லிட்டு இல்ல அவளை. நீ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? உன் கால்ல வேணா விழுவா. ஆ, வெறுப்பேத்தாத. நீங்க தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. என்ன பண்றீங்க நீங்க? கூட்டிட்டு போறேன்றீங்க. கூட்டிட்டு போறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? உங்ககிட்டதான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. உங்ககிட்டதான் அத்தை கேக்குறேன், பதில் சொல்லுங்க அத்தை. சத்தியமா சொல்றேன், இப்ப கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பலாம் வரவே மாட்டேன். அவங்க பொண்ணு அவளா வர வரைக்கும் நான் வந்து என்னன்னு கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்கோங்க. ஐயோ மாப்பிள்ள, என்ன நீங்க எப்படி பேசுறீங்க? இல்ல ரேஸ்மா, உங்களை அமைதியா இருக்க சொன்னேன். உன்னால இருக்க முடியும் அப்படின்னா அவ இல்லாம, அவளாலயும் இருக்க முடியும் நீ இல்லாம. உன்னால அவ இல்லாம இருக்க முடியாது அப்படின்னா அவளாலையும் நீ இல்லாம இருக்க முடியாது. இதுதான் உண்மை, சரியா? உனக்கு அவளை வேண்டாம் அப்படின்னா அவளுக்கும் நீ வேண்டாம், அவ்வளவுதான். எங்க வீட்டு பொண்ண எங்களுக்கு பாத்துக்க தெரியும். அனிஷா, நாங்க கிளம்புறோம், நீ வாமா, நம்ம போலாம், பேசிட்டு வருவா. அப்போ போக போறேன், அப்படித்தானே? எப்பவுமே கூடவே இருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்ன. இங்க ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் உள்ளவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ நான் உள்ளதான் வந்து இருப்பேன், நான் உன் பொண்டாட்டி அப்படி இப்படின்லாம் சொன்னியே. எப்பவுமே உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னல. அப்ப எதுவுமே நிரந்தரம்லாம் இல்ல. எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள ஒதுக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு போயிருவாங்க. அப்படிதான், அதுதான் உண்மை. அப்படிதானே? சொல்லு, சொல்லு அனிஷா. நான் உன்னை பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல. சத்தியமா எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. போவாதானே சொல்றேன்ல. உன்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதெல்லாம் எனக்கு இப்போ இந்த நிமிஷம் எதுவுமே எனக்கு தெரியல, பிளாங்கா இருக்கு. ஆனா நீ போக கூடாதுன்னு மட்டும் என் மனசு சொல்லுது. அனுப்பாதானே சொல்லுது. அதையும் மீறி நீ போகணும் தான் நினைக்கிறியா? சொல்லு, போக போறியா? போகாதன்னு சொல்றேன்ல, ஒரே ஒரு வார்த்தை, போகலன்னு சொல்ல. நான் சொல்றது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? அம்மா வாணியும் போயிட்டாங்க, நான் கிளம்புறேன், கையெடுங்க. ஒன்னு மட்டும் சொல்றேன், நான் இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்கல. நீயா வர வரைக்கும் நானும் வரமாட்டேன். போ, நான் உன்னை பிடிச்சிக்க மாட்டேன். உனக்கு இங்க இருக்கிறத விட உன் அம்மா வீட்டுல இருக்கிறது தான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்குன்னா உன் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. போ போ. அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய்.